ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த அம்மு லைஃப் ஸ்டைல் வந்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக இனிமேல் அதுல இருந்துட்டு வீடியோஸ் எதுவுமே வராது. ஆனால் சேனல் ஆக்டிவ்ல தான் இருக்கும். பட் அதுலேருந்து எந்த வீடியோவுமே வராது. இப்போ நம்ம அம்மு விளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து தான் இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ இந்த சேனலுக்கும் நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வந்துட்டு அம்மு லைஃப் ஸ்டைலில் வந்து நான் டைவர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் பாசிட்டிவாக வந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதில் ஒரு ரெண்டு கமெண்ட் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு. எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுல்ல. அந்த நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுல, அவங்களுக்காக வந்துட்டு நான் ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. சப்பா எவ்வளோ கமெண்ட்ஸு! இதில் எவ்வளோ வந்துட்டு அவ்வளோ கமெண்ட் வந்துட்டு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அதில் 2-3 கமெண்ட் மட்டும் ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யாருமே எடுத்தோன்னே வந்துட்டு டக்குன்னு டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிருக்கவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆகி 9 வருஷம் ஆயிடுச்சு. அதில் அவ்வளோ ஒரு 2-3 வருஷம் வேணால் நாங்கள் ஜாலியாக நல்லா ஹாப்பியாக எல்லா இடத்துக்கு போயிட்டு வர இது மாதிரி இருந்துருந்தோம். மிச்ச நாள்லாம் சண்டை போட்டு நான் அம்மா வீட்டிலேயே இப்படியே தான் இருந்துகிட்டே இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு சரியாயிருவாங்க, நாளைக்கு சரியாயிருவாங்க, குழந்தை பிறந்தோன்னே சரியாயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி 2 பேருமே பேசி ஓகே, இனிமேல் நம்ம லைஃப்பை வந்துட்டு செப்பரேட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பையனோட லைஃப்பும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த முடிவை எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா நான் முழுக்க வந்து தச்சுக்காக மட்டுமே யோசிச்சு எடுத்தது. ஏன்னா அவனும் வளர வந்து இந்த சண்டை பிரச்சனை இதெல்லாம் பார்த்து வளர்ந்தானா அவனோட லைஃப்பும் வந்துட்டு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால முழுக்க அவனோட சம்மதத்தாலையும் அவனுக்கு ஓகே அவனோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். அதுல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சந்தேகப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து ஆமா அவங்க சந்தேகப்படுறாங்க அப்படின்னு நான் அவங்களே ஃபுல்லாவே பிளைம் பண்ணி என்னை வந்துட்டு நான் பாவம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் காட்டுறதுக்கு விரும்பல. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இத்தனை வருஷத்துல அவர் வந்துட்டு ஒரு நாள் கூட என்ன சந்தேகப்பட்டோ இல்லை என் போனை செக் பண்ணது அந்த மாதிரிலாம் எந்த விஷயமே கிடையாது. எங்களுக்குள்ள சந்தேகங்கிற அந்த ஒரு விஷயத்துல எந்த சண்டை எந்த இதுவுமே கிடையாது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு நான் பர்சனலா நாங்க எதுவுமே இது பண்ணிக்கல. நார்மல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எங்க நீங்க தாலி போடலையா, எங்க உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அதனால மட்டும்தான் நான் வந்து உங்க எல்லாருக்குமே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு காமனான ஒரு விஷயம் எங்க 2 பேருக்குள்ள டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேனே தவிர ரொம்ப டீப்பா போய் எங்களோட பர்சனல் எல்லாம் வந்துட்டு நான் எதுவுமே சொல்லிக்கல. உங்களுக்குள்ள சந்தேகமே படலை, எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்ப எதுக்கு நீங்க டைவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். எங்களுக்கு இந்த சந்தேகங்கிறத தாண்டி இன்னுமே பர்சனலா நிறைய விஷயம் வந்துட்டு சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு நம்ம மீடியால சொல்ல வேண்டாம், சொல்ல வேணாம், நானும் சொல்லலை அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அதெல்லாம் சொல்லாம காமனா எங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் சொல்லியிருந்தேன். உங்களோட பர்சனல் விஷயத்த நீங்க ஷேர் பண்ணல, அப்புறம் எதுக்கு நீங்க இந்த வீடியோ மட்டும் நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களோட தாலி எங்க, மெட்டி எங்க, உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. நேர்ல பாக்குறவங்க கூட வந்து எங்க உங்க ஹஸ்பண்ட் கூட இல்லையா அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்துட்டு ரிப்பீட்டா வந்துகிட்டே இருந்துச்சு. இவங்க எல்லாரையுமே நான் வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே போனேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஹேட்டர் வந்துட்டு என் மேல என்ன நம்ம கமெண்ட் பண்றோம் அவங்க ரிப்ளைவே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தோணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஆரம்பத்துல இருந்து நம்ம அம்மு லைஃப் ஸ்டைல பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வீடியோஸ் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அவங்களுக்கு காமனா நார்மலா வந்துட்டு எங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப பர்சனலா உள்ள போய் இதனாலதான் எங்களுக்கு டைவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னு எதுவுமே சொல்லாம எங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா இனிமேல் நீங்க வந்துட்டு யாருமே என்னோட ஹஸ்பண்டை பத்தியோ ஏன் தாலி போடல, ஏன் மெட்டி இல்லை, ஏன் உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட இல்லையா அப்படின்னு திருப்பி அந்த கொஸ்டின் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு தெளிவா நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்பதான் கரெக்டா ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா நீங்க 18 வயசுல இருக்கும் போதே மேரேஜ் பண்ணிட்டீங்க, உங்க மேரேஜ் நம்ம மேரேஜ் பண்ணிருந்தோம்ல 18 வயசுலயே, அப்ப வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் பேச்செல்லாம் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. இப்ப வந்துட்டு யூடியூப்ல வீடியோ எல்லாம் போட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. யூடியூப்ல சம்பாதிக்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் உங்களை ஃப்ரீயா விட மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால வந்துட்டு நீங்க சண்டை போட்டு சோசியல் மீடியாவில் வந்து இது மாதிரி லைஃப் இது பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்துட்டு
நான் வீடியோ போடுறேன்னா வீடியோ போடு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல நீங்க சம்பாரிச்சீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய காமெடி. நம்ம வீடியோ போட்டே லாஸ்ட் 1 இயர்க்கு மேல ஆயிருச்சு. வீடியோ போட்டு நார்மலா நம்ம அம்மோபி லைஃப் ஸ்டைல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் வந்துட்டு யூடியூப்ல நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், நிறைய காசு எனக்கு வந்து இன்கமா வந்துட்டு இருக்குன்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஐல மட்டும்தான். இதுல வந்துட்டு டைம் கிடைக்கும் போது நான் எப்பயாவது ஒரு வீடியோ போடுறேன். இதுல லாஸ்டா 1 இயர்க்கு முன்னாடி கூட 1 இயர் ஆகுது நான் வீடியோ ரெகுலரா போட்டு கூட. நீங்க நம்பலைன்னா பாருங்க. என்னோட ரெவென்யூவ பாருங்க. எவ்வளவு வந்திருக்குன்னு. தெரியுதா? தெரியுதா? பாருங்க. இதுதான் வந்துட்டு எனக்கு யூடியூப்லேருந்து வர்றதே தவிர, இத விட்டு லட்சக்கணக்காக வருது, இல்ல நான் நெறைய சம்பாரிக்கிறனால திமிர்ல வந்துட்டு என் ஹஸ்பண்ட வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் எதுவுமே கிடையாது. இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்த விஷயம். நீங்க நெறைய பேர் சொல்லலாம், ஒரு டைம் சான்ஸ் குடுத்து பாருங்க, இல்ல ஒரு டைம் போய் உங்க ஹஸ்பண்டோட சேருங்க அப்படின்னு சொல்லி, இது மாரி நெறைய டைம் சான்ஸ் குடுத்தாச்சு. திருப்பி திருப்பி பேசி இது எல்லாமே நடந்து முடிஞ்சு, கடைசி கட்டமா தான் நாங்க பிரிஞ்சுட்டோம். ஸோ இன்னொரு வாட்டி வந்துட்டு உங்க பையனுக்காக நீங்க உங்க லைஃப்ப பாருங்க, திருப்பியும் போய் பேசுங்க அப்படிலாம் யாரும் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யாருமே வந்துட்டு எங்க உங்க ஹஸ்பண்ட் ஏன் தாலி போடல அப்படிங்கிற மாதிரி இனிமேல் திருப்பி திருப்பி அதையே நம்ம பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு இது பண்ண வேணாம். இப்பதான் நான் கொஞ்சம் ஸ்டெடி ஆகி நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இப்படிதான் நானும் தச்சும் இப்படிதான் இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இனிமேல் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு கேட்காதீங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன்.